தமிழகத்தில் இப்போ வானிலை கொஞ்சம் கணிக்க முடியாத நிலையில தான் இருக்கு. ஒரு பக்கம் மழை குறைஞ்ச மாதிரி தோணுது, இன்னொரு பக்கம் குளிர் நடுங்க விடுது. இதுக்கு முக்கிய காரணமா குமரிக்கடல் அருகே உருவாகி இருக்கிற ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியை தான் வானிலை ஆய்வு மையம் சொல்றது. இதனால தமிழகத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஓரிரு இடங்கள்ல மிதமான மழையும் பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை இப்ப முடியும் தருவாயில இருக்கு. பொதுவா டிசம்பர் மாதம் வந்தாலே தமிழகத்துல கனமழை வெளுத்து வாங்கும். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி பெரிய மழை எதுவும் இல்ல. டிசம்பர் ஆரம்பிச்சதும் முதல் 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் மழை படிப்படியாக குறைஞ்சு மாநிலம் முழுக்க குளிரான வானிலை தான் நிலவி வருது. தென் மாவட்டங்கள், சென்னை, வட தமிழகம் எல்லா இடங்களிலும் காலையும் இரவும் குளிர் ரொம்பவே அதிகமாக இருந்தது. பகல் நேரத்துல வெயில் அடிச்சாலும் வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு குளிரும் வேலையை காட்டிடுச்சு. சில இடங்கள்ல அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டமும் காணப்பட்டது. இந்த நிலையில குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாக்கிடுச்சு. இதன் காரணமாக நேற்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் அதிகாலை வேளைகள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கலாம். நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை தவிர்த்து மற்ற தமிழக பகுதிகளிலும் புதுவையிலும் வறண்ட வானிலையை தொடரும். நாளையும் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படலாம். வரும் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேலும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை தொடரலாம் என சொல்லப்பட்டுள்ளது. இதோடு மட்டும் இல்லாம இன்றும் நாளையும் தமிழகத்தின் பல இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறை வாய்ப்பு இருக்குதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால காலையும் இரவும் குளிர் அதிகமாக இருக்கும். மலை பகுதிகளுக்கு போனா இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று இந்த பகுதிகளில் பனி அதிகமாக இருக்கலாம் என்பதால் அங்க வசிக்கிறவங்களோ பயணம் செய்கிறவங்களோ ஜாக்கிரதையா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும். அதிகாலை வேளைகள்ல லேசான பனிமூட்டம் இருக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கடல் பகுதிகளிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம். சில நேரங்களில் அது 65 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல வங்கக்கடல் பகுதிகளில், குறிப்பாக தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி போன்ற பலத்த காற்று வீசக்கூடும். அதனால மேற்கண்ட நாட்களில் இந்த கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கடுமையாக அறிவுறுத்தி இருக்கு. மொத்தமா பார்த்தா மழையும் குளிரும் கலந்து வரும் வானிலை தான் அடுத்த சில நாட்கள்ல தமிழகத்துல நிலவ போவதாக சொல்லலாம்.